ஓம் பாணிக்ரஹே பர்வதராஜபுத்ர்யாः பாதாம்புஜம் பாணிசரோருஹாभ्याम् அஸ்மானமாரோபயத ஸ்மராரேः மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. ஹர நமः பார்வதீபதயே. ஸ்ரீ குருப்யோ நமः. விவாகம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது சில விஷயங்களை பார்க்க போகிறோம். நமது தர்மசாஸ்திரங்களில் ஒரு ஜீவனை சுத்தப்படுத்துறதுக்கு பலவிதமான கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வஸ்து ஒரு தகுதியை அடையணும் அப்படின்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் வேணும். ரத்னம் இருக்கு அப்படின்னா இந்த ரத்னம் எத்தனையோ வருஷங்கள் பூமிக்கு அடியில் இருக்கும். அதை அதுலேருந்து எடுத்து வெளியில் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்தால் அது ரத்னமாக மதிப்பு பெறாது. எடுத்துன்னு வந்தால் மட்டும் மதிப்பு பெறாது. அது பூமிக்கு அடியிலேயே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அது மதிப்பு பெறாது. அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பல விதத்தில் சரி பண்ணணும், சுத்தப்படுத்தணும். அந்த ரத்னத்தை ஸ்வர்ணம் இருந்தால் அந்த ஸ்வர்ணத்தை அக்னியில் போட்டு சுத்தப்படுத்தணும். அப்போ தான் அந்த தங்கமாக அது இருந்தாலும் அது பல கர்மாக்களுக்கு உட்பட வேண்டியதாக இருக்குது. அக்னியில் போய் அது அப்படியே தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த ரத்னம் பல விதத்தில் அது சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அது ரத்னம் அப்படிங்கிற மதிப்பை பெறும். அப்போ தான் அதுக்கு அவ்வளவு வேல்யூ, அவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வாங்க முடியும். அதுக்கு அவ்வளவு மதிப்பு. இப்போ அதே மாதிரி இந்த ஜீவன் சுகத்தை அடையணும் அப்படின்னா பிறவாத்தன்மையை அடையணும். இவனுடைய மனுஷனாக இவன் பிறந்ததின் நோக்கத்தை அடையணும், முக்தியை அடையணும் அப்படின்னா அதுக்கு இவன் நிறைய சுத்தப்படுத்திக்கணும். இந்த ஆத்மாவை எத்தனையோ அழுக்கு ஏறி இருக்கு. அனாதி அவித்யா வாசனையா அப்படின்னு எத்தனையோ காலமாக அவித்தியினால, அறிவு சரியான அறிவு இல்லாததுனால பல கர்மாக்களை இவன் அந்த சரியான அறிவு இல்லாமல் பண்ணதுனால அந்த வாசனை ஏறி இருக்கு. அதாவது இவன் அந்த பிரம்மவஸ்துவை அதுதான் சத்தியம் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்காம இந்த துவைத்த பாவம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவனுக்கு பயம் ஏற்படுறது. அதனால தான் இவனுக்கு கோபம் வருது, காமங்கள் வருது. இந்த துவைத்த பாவம் இருக்கிறதுனால தான் காமக்ரோதாதிகள்லாம் இவனுக்கு வருது. இந்த துவைத்த பாவம் ஏன் வருதுன்னால் இவனுக்கு அந்த சரியான அறிவு இல்லாததுனால தான் துவைத்த பாவமே ஏற்படுறது. அப்படிங்கிறதுனால தான் அவித்யா, அந்த அவித்தியினால் ஏற்பட்ட வாசனை, இந்த வாசனையினால் இவன் எத்தனையோ விதமான கர்மாக்களை பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த பிறப்பே வந்திருக்கு. இதெல்லாம் இவன் சரி பண்ணிக்கணும், சுத்தப்படுத்தின்றாதான் இவன் இந்த முக்தியை லட்சியத்தை அடைய முடியும். எப்படி சுத்தப்படுத்துறது? ஸ்வர்ணத்தை அக்னியில் போடுற மாதிரி இந்த ஜீவனை எப்படி சுத்தப்படுத்துறதுங்கிற வழியை மகரிஷிகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கு தான் சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதனாக ஒருத்தனை ஆக்கிறது, சுத்தம் அடைந்தவனாக ஒருத்தனை ஆக்கிறதுக்கு தான் இந்த சம்ஸ்காரங்கள்னு பேர் இருக்கு.
பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு ஜீவன் உற்பத்தி ஆறுதுலேருந்து கர்ப்பாதானம் அப்படின்னு ஆரம்பித்து கர்ப்பாதானம், புகும்சுவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம், உபநயனம், விவாகம் இப்படின்னு 40 சம்ஸ்காரங்கள், 8 ஆத்மகுணங்கள். ஒரு பிராமணனுக்கு 40 சம்ஸ்காரங்களும் 8 ஆத்மகுணங்களும் விதிக்கப்பட்டிருக்கு. இத்தனை ஒரு கிரியைகளையும் இவன் பண்ண 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 இவனுடைய இந்த அழுக்கு இருக்கே, பல ஜென்மாக்கள்ல இவன் கர்மாக்களை பண்ணி பண்ணி சேர்த்து வச்சிருந்ததான இந்த அழுக்கு, மனசுல இருக்கக்கூடியதான சித்தத்துல இருக்கக்கூடியதான இந்த அழுக்கு அது விலகிறது. விலகி இவன் இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு எலிஜிபிலிட்டியை அடைஞ்சுட்டே வரான். அதுக்கு தான் இந்த சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். இதில் உபநயனம் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு சிசு உற்பத்தி ஆறுதுலேருந்து கர்ப்பாதானத்துலேருந்து ஆரம்பித்து உபநயனம் பூனை போட்டிருக்கிறது. இது வரைக்கும் காயத்ரி ஸ்வீகரணம் பண்ணிக்கக்கூடியதான உபநயன சம்ஸ்காரம். இதை நிச்சயமாக இது வரைக்கும் ஒருவன் பண்ணிண்டே ஆகணும். நான் எனக்கு இஷ்டப்பட்டா பண்ணிப்பேன், இஷ்டமில்லைன்னா பண்ணிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக பண்ணிட்டே ஆகணும். பண்ணிக்கலைன்னா தப்பு. 16 வயசுக்குள்ளே ஒருத்தன் பூனை போட்டுக்கலைன்னா தப்பு, தோஷம் அப்படின்னு இருக்கு. இது உபநயனம். அடுத்தது நிலை என்னன்னா விவாகம், கல்யாணம்னு சொல்கிறோமே, இது கல்யாணம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு விவாகங்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் இவன் பூனை போட்டதுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கான். பிரம்மச்சரியாசிரமம், அப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதன் பிறகு வானப்பிரஸ்தாசிரமம், அதன் பிறகு சந்நியாசாசிரமம். இப்படி 4 ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வர்ணாசிரமம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வர்ணம்னா என்ன? பிரம்ம, க்ஷத்ரிய, வைஷ்ய, இதெல்லாம் வர்ணங்கள். ஆசிரமம் அப்படின்னா இந்த பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசாசிரமம்னு இந்த 4க்கு ஆசிரமங்கள் அப்படின்னு பேர். ஒருவன் இந்த உபநயனம் பண்ணிண்டு பிரம்மச்சாரியாகவே இருந்துண்டு அவனுக்கு நல்ல ஒரு வைராக்கியம், இந்த சம்பத்துக்கள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த ஞான, அந்த பிரம்மவஸ்துவை விசாரம் பண்ணக்கூடியதான யோக்கியத்தையெல்லாம் அவன் வளர்த்துண்டு காமக்ரோதாதிகளுக்கெல்லாம் உட்படாமல் ஒருவன் அவ்வளவு ஒரு திருத்தியாக பிரம்மச்சாரியாக இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டுருத்து அப்படின்னா அந்த பிரம்மச்சரியாசிரமத்திலேருந்தே அவன் சந்நியாசாசிரமத்துக்கு போகலாம், துரியாசிரமத்துக்கு போகலாம். இல்லை நான் இந்த பிரம்மச்சரியாசிரமத்திலேயே இருந்துட்டு குரு சுஷ்ரூஷை பண்ணிண்டு வேதாத்தியனம் பண்ணிண்டு இப்படியே இந்த திருத்தியோடையே இருக்கேன் அப்படின்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஆனால் ஒருவன் பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கான், காலக்கிரமேண அவனுக்கு இந்த விஷய போகபோக்கியங்கள்லாம் அதிலெல்லாம் பற்று இருக்குது, உலகப்பற்று இருக்குது. இப்படியெல்லாம் இந்த லோகாயத்தனமாக நாம் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துடுறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணிக்காமையே இருந்துடுறேன் அப்படின்னு இவன் சொல்லக்கூடாது. சொன்னால் தப்பு. நிச்சயமாக இவன் கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும். எப்போ இவனுக்கு அந்த அளவுக்கு வைராக்கியம் விவேகங்கள்லாம் இல்லையோ, பிரம்மத்தை விசாரம் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த பிரம்மத்தில் மட்டும் பகவானிடத்தில் மட்டும் ஈடுபட்டுண்டு லோகத்தில் ஈடுபடாமல் ஒரு திருதியோட அவ்வளவு ஒரு நிஷ்டையோடு அவனுக்கு இருக்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லையோ, லோகாயத்தனமாக இருக்கானோ, அப்போ இவன் நிச்சயமாக விவாகம் பண்ணிண்டே ஆகணும். இதுக்கு சாஸ்திரங்களில் வியவஸ்தித விகல்பம் அப்படின்னு சொல்லுவான். எவன் ஒருவன் அவ்வளவு ஒரு திருதியாக இருக்கானோ அவனுக்கு விவாகம் பண்ணிண்டே ஆகணுங்கிறது இல்லை. அவன் அதுலேருந்து அப்படியே துரியாசிரமத்துக்கு போகலாம். ஆனால் எவன் ஒருவனுக்கு இந்த ஒரு லோகாயத்தனமான ஒரு புத்தியெல்லாம் இருக்கோ, அப்படி குடும்பம் அப்படின்னு இந்த பற்றுலாம் இருந்துண்டு அப்படி இருக்கானோ, அவன் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கணும். விவாகம்ங்கிறது நிச்சயமாக பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்கிறது. இந்த விவாகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வகப்பிராப்பணே அப்படின்னு தாத்து ரூட் சம்ஸ்கிருதத்தில், அந்த தாத்துல இருந்து வந்தக்கூடியதான சொல் விவாகம் அப்படிங்கிற சொல், அடைவித்தல் அப்படிங்கிற சொல். கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். கல்யாணம்னா என்ன? கல்யாணங்கிறதுக்கும் விவாகங்கிறதுக்கும்
எப்படி அதை இதோட அன்வயப்படுத்துறது? கல்யாணங்கிற சப்தத்துக்கு டைரக்டாக விவாகம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கல்யாணம் ஸ்ரீகரம் பத்ரம் அப்படின்னா பத்ரம் மங்களம்னு அர்த்தம். கல்யாணம் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம். இந்த விவாகங்கிற கிரியை பண்ணுறோமே, இது கல்யாணங்கிற பதத்துக்கு டைரக்டான அர்த்தம் இல்லை. கல்யாணங்கிற பதத்துக்கு மங்களம்னு அர்த்தம். எப்படி சிவஹா அப்படின்னா மங்களம்னு அர்த்தமோ அதே மாதிரி கல்யாணங்கிற பதத்துக்கு மங்களம்னு அர்த்தம் சம்ஸ்கிருத டிக்ஷனரி படி. இந்த விவாகம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மங்களமான ஒரு கர்மா அப்படிங்கிறதுனாலேயே இந்த விவாகத்தை நாம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னே சொல்லிட்டு இருக்கோம். விவாக சுப முகூர்த்த பத்திரிகைன்னு தான் இன்றைக்கும் போடுவா. கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த விவாகங்கிறதே ரொம்ப ஒரு பத்திரமான ஒரு செயல், மங்களப்பிரதமான ஒரு செயல் அப்படிங்கிறதுனால இப்படி இந்த விவாகத்தை இன்னொரு பேர் உண்டு. இந்த விவாகத்துக்கு என்னன்னா சக தர்மச்சாரிணி யோகம் அப்படின்னு பேர். சகதர்மச்சாரிணி யோகா அப்படின்னு பேர் இந்த விவாகத்துக்கு. இவன் தர்மாச்சரணம் நிறைய கர்மாக்கள் பண்ணணும் அப்படின்னா அது இன்னொருத்தர் அதுக்கு துணை வேணும். யாருன்னார்? இந்த இவனுடைய பத்னி. இந்த பத்னியோட அவன் சேர்ந்தாதான் இவனால் பல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண முடியும். சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. தம்பத்தியோகோ சகாதிகாரா, தம்பதிகளுக்கு இந்த பதிக்கும் பத்னிக்கும் கர்மாக்கள் பண்ணுறதுல ரைட்ஸு 50-50% சமமாக இருக்குது. அவள் இல்லைன்னா இவனுக்கு வேல்யூவே இல்லை. இவனை விட்டுட்டு அவளும் தனியாக இவன் அனுமதி இல்லாமல் எந்த கர்மாவும் பண்ண முடியாது. சில கர்மாக்கள் இவனோட சேர்ந்து தான் பண்ண முடியும், தனியாக பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த பர்த்தாவும் அவளோட சேர்ந்து தான் பண்ண முடியுமே தவிர தனியாக இவனுக்கு ரைட்ஸே கொடுக்கலாம் நம்ம தர்மசாஸ்திரங்கள். இப்படி சக தர்மச்சாரிணி யோகம் அப்படின்னே இந்த விவாகத்துக்கு பேர். கிரகஸ்தாசிரமம் இதை பற்றி ரொம்ப விரிவாக தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. இதனுடைய உயர்வு கிரகஸ்தாசிரமங்கிறது தான் ரொம்ப உயர்வு. ஏன்னா இந்த பிரம்மச்சரியாக இருக்கிறவனுக்கும் இந்த சந்நியாசியாக இருக்கிறவனுக்கும் சாப்பாடு போடுறது இந்த கிரகஸ்தன்தான். இந்த இன்னும் இவாளை விட இந்த மனுஷாலை விட தேவதைகளுக்கும் சாப்பாடு போடுறது இவன் தான். தேவதைகளுக்கு அன்னம் போய் இவன் தான். யாகாதிகள் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறதுக்கு தகுதி கிரகஸ்தனுக்கு தான் இருக்கு. அதனால தான் ஒருவன் கர்மகாண்டங்களில் ஈடுபடுறதை தாண்டி ஞான காண்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து உபனிஷத் பாஷ்யங்கள் இப்படிலாம் வேதாந்த பிரதமாக அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா தேவதைகள்லாம் அவனுக்கு விக்னம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஏன் தேவதைகள் அவன் மோட்சத்தை அடையிறதுக்கு விக்னம் பண்ணுறா? இந்திராதி தேவதைகள்லாம் அவனுக்கு இடைஞ்சல் பண்ணுவாளாம். இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இவன் முக்தி நிலைக்கு ரொம்ப பக்கத்தில் போக போக இந்திரன் என்னுடைய லோகத்துக்கு வாங்கோ அப்படின்னு தனியாக கூப்பிடுவானாம். பிரம்மா என் லோகத்துக்கு வாங்கோ நான் அழைச்சண்ட போகிறேன்னு கூப்பிடுவானாம். அஷ்ட சித்திகளும் இவனுக்கு ஏற்படுமா. இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் 90% மனுஷியால் அதிலேயே ரமிச்சு கீழே விழுந்துருவா. ஏன் இவ்வளவு விக்னங்களை தேவதைகள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இவன் இந்த கர்மகாண்டங்களை விட்டுட்டு மேலே ஞான நிலைக்கு போயிட்டான். அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு நல்ல பசு மாடு நம்ம பாத்துல இருக்கு, நன்னா பால் கறக்கிறது. அந்த பசு மாட்டை நம்ம நிறைய பால் கறக்கிறது நிறைய நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்னா அதை விடுறதுக்கு யாராவது பிரியப்படுவோமோ? நம்ம பிரியமே பட மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த தேவதைகளுக்கு ஆகாரம் போடுறவன் இந்த கிரகஸ்தன் தான். வேளா உபாசனம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, தேவதைகளுக்கு நிவேதனங்கள் பண்ணுறது, வருஷம் சோமயாகம் பண்ணுறது, இப்படி அத்தனை கர்மா ஆக்ரயணம், இப்படி எத்தனையோ கர்மாக்களை இவனுக்கு விதிக்கப்பட்டதான கர்மாக்களை இவன் பண்ணாதான் அவளுக்கு போஜனம். துர்பிக்ஷன் தேவ லோகேஷு. இல்லைன்னா தேவதைகளுக்கு திண்டாட்டம் தான் கிரகஸ்தன் கர்மாக்கள் பண்ணலேனா. அப்படி இவன் இந்த கர்மாக்கள்லாம் விட்டுட்டு போயிட்டான்னா அவள் பயப்படுவாளாம். நம்மளை திண்டாடணுமே, இவா நம்ம நிலையை தாண்டி மேலே போயிட போறா. அதாவது தேவதைகள் இந்திராதி தேவதைகள் நிலையை தாண்டி இன்னும் மேலே போய் முக்தியை அடைஞ்சுட போறா. பிரம்மத்தோட பிரம்மமா
சுகத்தில் இருக்க போகிறாரே அப்படின்னு கவலைப்பட்டு இந்த தேவதைகள்லாம் அடைஞ்சல் பண்ணுவான்னு சாஸ்திரங்களில் இருக்கு. அப்படி இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த கிரகஸ்தாசிரமங்கிறதே ஒரு மங்களப்பிரதமான ரொம்ப உயர்வான கர்மாக்களை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியான ஒரு ஆசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தை அண்டி தான் தேவதைகளே இருக்கா அப்படின்னா இதனுடைய பெருமை எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். சதுர்ணாம் ஆசிரமானாந்து கிரகஸ்தோ யோனிருச்சியதே தஸ்மாத் சர்வ பிரயத்னேன ரக்ஷணீயோ கிரகாசிரமி அப்படின்னு 4 ஆசிரமங்களுக்கும் யோனியாக மூலமாக இருக்கிறது இந்த கிரகஸ்தன்னா அப்படின்னு சொல்லப்படுறது. நமது வைதிக மதத்தில் விவாகம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான கர்மாவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவாகம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய மந்திரங்கள், இதனுடைய சொல்லப்பட்டதான இந்த விவாகம் மொத்தமாக இருக்கக்கூடியதான கர்மாக்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இது அந்த தம்பதிகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இன்னும் உலகத்துக்குமே ரொம்ப ஹிதகரமானதாக இருக்கு. அப்படிதான் மந்திரார்த்தங்கள்லாம், விவாக மந்திரார்த்தங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. உலகத்துக்கே க்ஷேமத்தை அடைவிக்கக்கூடியதாக இருக்குது இந்த விவாக மந்திரங்கள்லாம், விவாக கர்மம். அதனால தான் இதுக்கு கல்யாணம் பத்ரம்னே பேர், மங்களம்னே பேர் அமைஞ்சிருக்கு இந்த விவாகத்துக்கு. விவாகம் அப்படிங்கிறது 5 அங்கங்களை உடையதாக இருக்கு. எப்படி ஒரு கர்மா அப்படின்னா அதுக்கு முக்கியம் அங்கம் அப்படின்னு, அங்கம்னா பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்நானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம குளிக்கிறதுன்னு எடுத்துட்டா அதுக்கு 5 அங்கங்கள் சொல்லப்படுறது. சங்கல்பம், மார்ஜனம், ஸ்நானம், சூக்த பட்டனம், தேவதா தர்ப்பணம் இப்படின்னு ஒரு ஸ்நானம் அப்படின்னா அதுக்கு 5 அங்கங்கள். அதே மாதிரி இந்த விவாகத்துக்கு 5 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம் சாப்தபதீதி பஞ்சாங்கா விவாகா பிரகீர்த்திதா அப்படின்னு 5 அங்கம். வாக்தானம் வாங்நிஷ்டயம் பண்ணுறது, பிரதானம் அந்த கன்னியை தானம் பண்ணுறது, வரணம் இந்த கன்னியை தேட சொல்லி இந்த பையன் அனுப்பணும். விவாகம் எப்படி இருக்குன்னா பிராமணால சுஹൃத சமவேதான் மந்திரவதோ வரான் பிரகுணுயாத் தான் பிரசுக்மந்தே தித்வாபியாம் அபிமந்திரயேதா அப்படின்னு பையன் பொண்ணை தேட சொல்லி நல்ல சுகிருத்தாக, அதாவது தனக்கு யார் ஹிதத்தை விரும்புவாளோ, பிரத்யுபகாரம் அனபேக்ஷ ஹிதகாரி சுகிருத்து, நம்மளிடத்திலிருந்து இன்னொரு உபகாரத்தை எதிர்பார்க்காமல் நமக்கு ஹிதத்தை எவன் விரும்புவானோ அவனுக்கு சுகிருத்து அப்படின்னு பேர். இவாளுக்கு தான் சுகிருத்துன்னு பேர். இப்படி சுகிருத்தாகவும் இன்னும் வேதாத்தியனங்கள் பண்ணி மந்திரங்களை உடையவர்களாக, மந்திரத்தை தங்களுக்குள்ளேயே அடக்கி கொண்டு இருப்பவர்களாக இருக்கக்கூடியதான பிராமணர்களை இவன் எனக்காக போய் கன்னியை, நல்ல ஒரு உச்சித குலத்திலிருந்து கன்னியை போய் பார்த்துண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி மந்திரங்களை சொல்லி அவளை அனுப்பணும். இதுதான் கல்யாணத்தினுடைய ஆரம்பமே. இதுதான் பிரசுக்மந்தாதிகசானஸ்ய சக்ஷணின்னு அந்த மந்திரங்களை சொல்லி அவளை இப்படி நீங்கள் போய் எனக்காக பொண்ணு பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு பிராமணாளுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து அவளை இவன் வரணம் பண்ணணும். அப்படி போய் கன்னியை போய் பார்த்துடணும். அவள் போய் அந்த குளத்தில் போய் இந்த குளத்தில் உதிச்சதானே இந்த பையனுக்கு, இந்த குளத்தில் வந்ததானே பவதீயாம் கன்யாம், உங்களுடைய கன்னிகையை தர்ம பிரஜார்த்தம் கிருணீமஹே, நாங்கள் யாச்சிக்கிறோம், வரிக்கிறோம். எதுக்காக தெரியுமா அப்படின்னார், தர்ம பிரஜார்த்தம், நல்ல ஒரு சந்ததி, நல்ல ஒரு சந்ததி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய தர்மகாரியங்கள் அவன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் இப்படி யாச்சிக்கிறோம் அப்படின்னு இவா போய் அப்படி சொல்ல அவளும் சரின்னு கொடுக்கறது. தாஸ்யாமி தாஸ்யாமி தாஸ்யாமின்னு கன்யாபிதா சொல்லுவார். இப்படி சொல்லி அவள் தான் திரும்பி இங்கே வந்து நீங்கள் எங்களை சொல்லி அனுப்பினேல
பொண்ணை பார்க்க சொல்லி அனுப்பினேலே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவா. சித்தார்த்தா வயம் அப்படின்னு இந்த வைதிகாலெலாம் திரும்பி வந்து சொல்லுவா. இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு கார்த்தால எல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. எல்லாரும் அவள் என்னமோ அந்த கடன்னு கர்மாக்கள்லாம் போயிட்டே இருக்கும். என்ன பண்ணுறா என்ன சொல்கிறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதுதான் ஆரம்பமே. இப்படி வா சித்தார்த்தாவயம்னு சொன்ன உடனே இந்த கன்னியாதானத்துக்கு பொண்ணுடைய அப்பா சங்கல்பம் பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் தான் கன்னியாதான சங்கல்பம், உடனே பாத பிரக்ஷாலனம், இப்படி அமைஞ்சிருக்கு. இப்படி வரணம், வாக்தானம், பிரதானம், வரணம், பாணிபீடனம், பாணிகிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுனுடைய கையை இந்த பையன் பிடிக்கிறது, இதுக்கு தான் பாணிகிரகணம் அப்படின்னு பேர். இந்த கையை எப்படி பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்கா சூத்திரங்களில். அதாஸ்யை தட்சிணேன நீச்சா ஹஸ்தேன தட்சிணமுத்தானகம் ஹஸ்தங்கிருண்ணீயாத் அப்படின்னு இந்த பொண்ணுடைய கை இப்படி மேல் நோக்கி இப்படி இருக்கணுமா, அந்த பையனுடைய கை இப்படி இருக்கணுமா, இப்படி அவன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பையன் மட்டும் இவாளுக்கு இந்த தம்பதிகளுக்கு பையன் மட்டும் பிறக்கணும் அப்படின்னா இந்த கட்டவரலை மட்டும் பிடி, பையனே பிறப்பான் அவங்களுக்கு அப்படிங்கிறார். பொண்ணாக பிறக்கணும் அப்படின்னா கட்டவரலை விட்டுடு, இந்த அங்குலிகளை மட்டும் பிடி அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படின்னா இது வந்து புருஷன், நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கட்டவரல் புருஷன், இதெல்லாம் வந்து ஸ்திரீகள். அதனால தான் நம்ம காயத்ரி ஜபம் பண்ணுறச்ச விரலில் தான் இப்படி இந்த ரேகைகளில் வச்சு எண்ணுவோம். இந்த அங்குஷ்டத்தை இந்த அங்குலிகளில் சயோகம் பண்ணி அப்படி எண்ணுவோம். அப்போ இது எதை மாதிரி அப்படின்னா ஸ்திரீ பும் சயோகம், இது புருஷனும் ஸ்திரீயும் சேர்றது. அதனால தான் வெளியில் வச்சுட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுனால துணியை வச்சு மூடிண்டு என்றது காயத்ரி ஜபத்தை. இந்த ஸ்திரீபும் யோகத்தை பிரகடனம் படக்கூடாது அப்படிங்க மட்டும் பிறக்கணும்னா அங்குலியை மட்டும் பிடி, ரெண்டு பேரும் எங்களுக்கு பிறக்கணும்னா எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிடும். இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துருக்கா ஆபஸ்தம்பர் கிருஷ்ணசூத்திரத்தில் சொல்கிறார். எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா பையனும் பிறப்பான் பொண்ணும் பிறப்பான் அப்படின்னு. இனிமேல் நம்மெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும். கல்யாணத்தும் போது ஆத்துக்கார் எப்படி பிடிச்சார், பொண்ணு மட்டும் பிறந்திருக்கா சொச்சோ நம்மளுடைய விரலை மட்டும் பிடிச்சிட்டாரோ, பையனாக பிறக்கிறானே இது மட்டும் பிடிச்சாரோ. அந்த சமயத்தில் அப்படி வாத்தியார் சொல்லி தருவார், எப்படி நன்னா சேர்த்து இப்படி பிடிங்கோ அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பிடிக்கணும். இதுக்கு பாணிகிரகணம் அப்படின்னு பேர். அப்புறம் சப்தபதி அப்படின்னு 7 அடி இந்த பொண்ணை 7 அடியே எடுத்து வைக்கணும். பையன் பொண்ணுடைய காலை பிடிச்சுண்டு கையை பிடிச்சான் இல்லையா, வலது கையை பிடிச்சான், இடது கையால் வலது காலை பிடிக்கிறான், கையும் பிடிக்கிறான் காலையும் பிடிக்கிறான், பிடிச்சி அப்படி 7 அடிகள் எடுத்து வைக்கணும். சாப்தபதீனம் சக்கியம் அப்படின்னு பேர். 7 அடி இந்த குழந்தை அப்படி எடுத்து வச்சுட்டான்னா அவளுடைய கோத்திரத்திலிருந்து இந்த கோத்திரத்துக்கு மாறுடுறாவ. அதனால தான் இந்த சப்தபதியும் முகூர்த்தம், அது வரைக்கும் முகூர்த்தம், சப்தபதி வரைக்கும் முகூர்த்தம். ஏதோ மாங்கல்ய தாரணம் மட்டும்தான் முகூர்த்தம் இல்லை. பாணிகிரகணம் சப்தபதி ஆற வரைக்கும் முகூர்த்தம். அது வரைக்கும் முகூர்த்தத்தை வச்சுண்டு அது ஜாக்கிரதையாக முகூர்த்தத்துக்குள்ளே அது வரைக்கும் கொண்டு போகணும். இப்படி பண்ணுவாள். இந்த சப்தபதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். இதே பகவான் பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணுறச்ச இப்படி பண்ணாராம். சொல்கிறார், இப்படி சொல்கிறான்னா பாணிகிரகே பர்வதராஜ புத்திரியாக, பர்வதராஜனான ஹிமவானுடைய புத்திரி பார்வதி, அவளை பாணிகிரகணம் பண்ணுறச்ச பரமேஸ்வரன் பாதாம்புஜம் பாணி சரோருஹாபியாம், அவளுடைய 2 பாதங்கள் எப்படி இருக்குன்னார், 2 பாதங்களும் தாமரை மாதிரி இருக்கு. அதில் ஒரு பாத தாமரைய பாணி சரோருஹாபியாம், அவளுடைய கையால் அதை பிடிச்சி அப்படியே எடுத்து வைக்கிறாராம். பாணி சரோருஹாபியாம் அஸ்மானமாரோபய தஸ்மராரேஹே. இந்த சப்தபதியில் 7 அடி எடுத்து வைக்கிறாளோனோ இதே மாதிரி அங்கே ஒரு கல் போட்டு அம்மி தான் இப்போ போடுறா. கல்லுன்னா இருக்குது சூத்திரத்தில், அஸ்மான மாஸ்தாபயத்தின்னு இருக்குது. இப்போ அம்மியை தான் போட்டுருக்கா. அம்மியும் கல் தானே. அது மேலே இவன் அந்த அவளுடைய காலை எடுத்து வைக்கணும்.
வச்சு ஆதிஷ்டே மமஸ்மா நமஸ்மே வத்வக்ஸ்திராபவ அப்படின்னு சொல்லணும். நீ எங்கள் ஆற்றுலையே இருக்கணும், என் கூடையே இருக்கணும், ஸ்திரமாக இருக்கணும். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு இடையூறு வந்தாலும் என்னை விட்டு விலகவே கூடாது, எங்கள் ஆற்றுலையே இருக்கணும். உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எங்கள் ஆற்றுலையே தான் இருக்கணும். எது மாதிரின்னார், எப்படி இந்த கல் போட்ட இடத்துலையே அப்படியே சப்பலிக்கே இருக்கோ நகராமல், ஆதிஷ்ட் அஸ்மேவ அந்த அஸ்மா மாதிரி நிஸ்திரமாக இருக்கணும். ஏதோ கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் முத்தி போச்சுன்னா கூட ஆற்றுக்கு பிறந்த ஆற்றுக்கு கிளம்பி போய்ட்றா பாருங்க, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீ அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது. ஆதிஷ்ட இமம் அஸ்மானம் அஸ்மே வத்வக்ஸ்திராபவ அபிதிஷ்ட பிரதன்யத சஹஸ்வபிரதனாயதா அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லி பரமேஸ்வரன் பர்வதராஜகுமாரியான பார்வதியினுடைய பாதார விந்தத்தை தன்னுடைய கையான தாமரையால் அப்படி பிடிச்சி எடுத்து அந்த அஸ்மாவில் ஏற்றி வைக்கிறாராம். அஸ்மானம் ஆரோபஜ தஸ்மராரேஹே. அப்போ என்ன ஆச்சுன்னார், என்னையும் தலைக்குடியை வச்சு காலை பிடிக்க வச்சுட்டா பாத்தியா அப்படின்னு அவரே ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுக்கிறாராம். மந்தஸ்மிதம் மங்களமா தனோதூ. அந்த ஒரு புன்சிரிப்பு இருக்கே, அந்த புன்சிரிப்பு எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இந்த ஸ்லோகம். பாதாம்புஜம் பாணி சரோருஹாப்யாம் அஸ்மானமாரோபஜ தஸ்மராரேஹே மந்தஸ்மிதம் மங்களமாதனோது. அப்படி வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம் சாப்தபதீதி பஞ்சாங்கோ விவாக பரிகீர்த்திதா அப்படின்னு 5 அங்கங்கள் இந்த விவாகத்துக்கு. இதில் இந்த கன்யா, இந்த பொண்ணானவள் எப்படி இருக்கணும், பையனானவன் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கன்னியானவள் எப்படி இருக்கணும்னார், அசமானாரிஷகோத்ராந்தாம் கன்யாம் சப்ராத்ரிகாம் சுபாம் சர்வாவயவ சம்பூர்ணாம் சுவர்த்தாம் உத்வஹேன் நரஹா அப்படின்னு. சகோத்திரமாக இருக்கக்கூடாது, ஒரே கோத்திரத்தில் வந்த கன்னியாக இருக்கக்கூடாது, ஒரே பிரவரத்திலையும் இருக்கக்கூடாது. அதாவது சில கோத்திரம் பெயர் வேறையாக இருக்கும், ஆனால் அந்த மகரிஷிகளுடைய பெயர் ஒன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தா ஷடமிருஷண கோத்திரம்னு ஒரு கோத்திரம், நிதுந்தி கோத்திரம்னு ஒரு கோத்திரம். இந்த 2 கோத்திரத்துக்கும் கோத்திரம் பெயர் வேறு, ஆனால் ஆங்கீரச பௌருகுத்ஸே திராசதஸ்யவ இதே பிரவரம் தான் அவளுக்கும், இதே பிரவரம் தான் இவாளுக்கும். இதுக்கு சப்ரவராள் அப்படின்னு பேர். இந்த சப்ரவரணமாகவும் இருக்கக்கூடாது, சகோத்திரமாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் எப்படி இருக்கணும்னார், கன்யாம் சிறு வயசாக இருக்கணும், நல்ல ஒரு கன்யாஸ்திரியாக அழகாக இருக்கணும். சப்ராத்ரிகாம் நிறைய சகோதரர்களோட கூடியவளாக இருக்கணும். இன்னும் பந்துமித்திர வர்க்கங்களோட கூடியவர்களாக இருக்கணும். சுபாம் மங்களமாக இருக்கணும். சர்வாவயவ சம்பூர்ணாம் அங்கம் குறைச்சலாக இல்லாமல் நிறைய நல்ல ஒரு சோபையாக எல்லா அவயவங்களோடும் கூடியவளாக இருப்பவளாக இருக்கணும். சர்வாவயவ சம்பூர்ணாம் சுவர்த்தாம் நல்ல ஒரு நடவடிக்கை பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கங்களை உடையவளாக, இப்படியே ஒரு நன்னடத்தையை உடையவளாக, நல்ல ஒரு பகவத் பக்தி, பெரியவர்களுடைய கிட்ட ஒரு மரியாதை, இது போன்றதான ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை உடையவளாக இருக்கணும். சுவர்த்தாம் உத்வஹேன் நரஹ இப்படிப்பட்டதான ஒரு கன்னியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி அந்த பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஆபஸ்தம்பர் கிருஹ்யசூத்திரத்தில் சொல்கிறார், ஸ்ருதவான் அரோகயிதி வர சம்பத் பந்துஷீல லக்ஷண சம்பன்னஹ ஸ்ருதவான் அரோகஹ இதி வர சம்பத் பந்துஷீல லக்ஷண சம்பன்னஹ அப்படின்னு. நிறைய பந்துக்களோடு இருக்கிறவனாக இருக்கணும். நிறைய அவனுக்கு மாமா அத்தை இப்படி சித்தப்பா பெரியப்பான்னு பந்துக்களோடு இருக்கிறவனாகவும், சீலம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்.
ஒழுக்கத்துனுடன் இருப்பவனாகவும் சீல லக்ஷண சம்பன்னஹா நல்ல ஒரு லக்ஷணமாக இருப்பவனாகவும் ஸ்ருதவான் ரொம்ப முக்கியம். ஸ்ருதவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதாத்தியனம் பண்ணவனாக இருக்கணுமா. ஸ்ருதவான்னு பேர் அவனுக்கு தான். ஸ்ருதவான் ஸ்ரோத்ரியன்னு பேர். யாருக்கு ஸ்ரோத்ரியன்னு பேருன்னா ஸ்ரோத்ரியம் ஸ்சந்தோதீதே, எவன் ஒருவன் வேதாத்தியனம் பண்ணுறானோ அவனுக்கு ஸ்ரோத்ரியன்னு பேர். இப்படி ஸ்ருதவான் அரோகா ரோகமில்லாதவனாகும். இப்படி ஸ்ருதவானே அரோகஜிதி வர சம்பத்து இப்படிப்பட்டதான பையன் இப்படி இருக்கணுமா. இங்கே பார்த்தா இப்போ நம்மளுக்கு ரமணன் மகாலட்சுமி இவாளுக்கு கல்யாணமாயிருக்கு. ரெண்டு பேருமே எப்படி மகர்ஷிகள் சொல்லியிருக்காளோ அதே மாதிரியே இருக்கா. அந்த குழந்தையும் ரொம்ப ஒரு சாதுவாக, அதாவது இந்த அவனுடைய பத்னி இருக்காளே ரொம்ப சாதுவாக, ரொம்ப மரியாதையெல்லாம் உடையவளாக, ரொம்ப ஒரு சோபையோட அடக்கத்தோட இப்படி ஒரு நல்ல ஒரு விற்த்தியை உடையவளாக சௌபாகியத்தோடு இருக்கா. இந்த குழந்தை இவன் இருக்கானே ரமணன், இவனும் நல்ல ஒரு வினயத்தோட வேதாத்தியனம் சம்பூர்ணமாக பண்ணி குரு பக்தியோட இப்படி பிரகாசிக்கிறவனாக இருக்கான். இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் அமையிறது அப்படிங்கிறது அது பெரிவா பண்ணதான ஒரு புண்ணியம். அவர்களுடைய குடும்பத்தில் அவளுடைய பெரியவாள்லாம் இந்த கன்யானுடைய குடும்பத்தில் பண்ணதனுடைய அவள் பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம், இவனுடைய பெரியவாள்கள் பண்ணதனுடைய புண்ணியம் இப்படி அமையிறது. இந்த விவாகம் மட்டும் இது பகவான் தீர்மானம் பண்ணுறான். இது நம்ம மனுஷன் தீர்மானம் பண்ணுறான் போராது, பகவான் தீர்மானம் பண்ணுறான். இன்னொன்றும் சொல்கிறார், விவாதஸ்ச விவாகஸ்ச சமயோரேவ சோபதே அப்படிங்கிறார். ஒருத்தன் வாதம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாஸ்திர சர்ச்சை பண்ணணும், ஒரு வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா எழுத்தா மாதிரி வாதம் பண்ணுறவனும் இவனுக்கு சமானமாக கேள்வி கேட்குறவனாக இருக்கணும், இவனுக்கு பதில் சொல்கிறவனாக இருக்கணும், அவனும் இவனை கேள்வி கேட்கணும், இவன் கேள்வி கேட்கறதுக்கும் அவன் பதில் சொல்லணும், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த அரட்டை அரங்கம்லாம் வைக்கிறாளே அந்த டிவியில் காமிக்கிறாங்க, அப்போ ரெண்டு பக்கமும் சமானமாக இருந்தாலும் அது எடுபடும். அதே மாதிரி இந்த விவாகம் இருக்கே, ரெண்டு சம்பந்திகளும் அப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், சமமாக. பையனாத்துலேயும் எப்படி இருக்கணும், பொண்ணாத்துலேயும் எப்படி இருக்கணும். அப்போ தான் அது சோபையாக இருக்கும். பையனும் இதே மாதிரி சீலனாக இருக்கணும், அந்த பொண்ணும் அதே மாதிரி சௌபாகியவதியாக இருக்கணும். அப்போ தான் விவாதஷ்ட விவாகஷ்ட சமமாக இருக்கணும், சமயோரேவ சோபதே அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த விவாகம் அப்படிங்கிறதே சகதர்மச்சாரிணி யோகம் அப்படின்னு சொன்னோம். நம்ம இந்த கல்யாணம் பண்ணிக்கிறானே அந்த பத்னி அப்படின்னு சொல்கிறோம். அவளை பத்னின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாணினி மகரிஷி இந்த பத்னிங்கிற சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்கிறச்ச பத்யுர்னோ யக்ஞ சம்யோகே அப்படின்னு சொல்கிற. யக்ஞத்தில் அதாவது இவன் ஆதானம் பண்ணிண்டு சோமயாகாதிகள் பண்ணுறச்ச அவன் கூட இவ இருக்கா. யக்ஞ சம்யோகே அப்படி இருக்கிறதுனால தான் இவளுக்கு பத்னி அப்படின்னு பேர் அப்படின்னு பாணினி சொல்கிறான். அப்படி அந்த யாகங்களில் கூட இருக்கிறச்சே இவளுக்கு ஏற்பட்டதான இந்த பத்னிங்கிற சப்தம் அவள் அப்படி கூட இல்லாத போதும் அப்படி இல்லாமல் இருந்தாலும் உபலக்ஷணமாக இன்றைய தினத்தில் எல்லாருக்கும் அன்வயிச்சுண்டு இருக்குது. இப்படி இந்த பத்னிங்கிறவளே இப்படி இந்த யாகயஜ்ஞாதிகளுக்கு கூட இருக்கிறதுனால தான் அவளுக்கு பத்னின்னே பேர் அப்படின்னு பாணினி மகரிஷி வியாக்கரணத்தில் நிர்வச்சனம், பத்னிங்கிற சப்தத்துக்கு நிர்வச்சனம். கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்மளுக்கெல்லாம், சங்கை. கல்யாணம் நிச்சயமாக பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு. கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கிறது அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறச்சையே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னார், ஆவாபியாம் கர்மாணி கர்த்தவ்யானி பிரஜாஷ்ட உற்பாதயிதவ்யாக. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல கர்மாக்கள் பண்ணணும், தர்மாச்சரணங்கள் பண்ணணும். பிரஜாஷ்ட உற்பாதயிதவ்யாக, நிறைய சந்ததிகளை உற்பாதனம் பண்ணணும், ஏற்படுத்தணும். நாங்கள்
இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சங்கல்பமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும், அதே மாதிரி நிறைய சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். இந்த ஒரு முறைப்படி இவன் கல்யாணம் பண்ணிண்டு இது மாதிரி வேதாத்தியனம் பண்ணி இப்படிலாம் இருந்து வேதாத்தியனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணாதவா நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படின்னா எங்களுக்கெல்லாம் அந்த லக்கணம் பொருந்தலையா அப்படின்னா, ஸ்ருதவத்வம் அப்படிங்கிறது எங்ககிட்ட இல்லையா அப்படின்னா, அது காயத்ரியை ஜபிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் இருந்துருக்கு. காயத்ரிங்கிறது 3 வேதத்தினுடைய சாரம். அதனால தான் காயத்ரி சந்தியாவந்தனத்தையாவது விடாம பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. இந்த காயத்ரியாவது ஜபிச்சுட்டே இருக்கணும், சந்தியாவந்தனத்தை விடாம பண்ணணும். அப்படி இந்த விவாகத்தை பண்ணிக்கிறதே இந்த தர்மாச்சரணங்கள் பண்றது. இப்படி